எதிர்க்கட்சித் தலைவர் கேள்விகளை அலட்சியப்படுத்துவது கண்டனத்துக்கு உரியது. பொறுப்புணர்ந்து, பொறுமை உணர்ந்து, கடமை உணர்ந்து பதில் கூற வேண்டுமென தமிழக முதலமைச்சருக்கு புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி வேண்டுகோள். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் இந்திய குடியரசுக் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த எம்ஜிஎன் முனுசாமி தலைமையில் மன்னூர் சூர்யா, பெண்ணலூர் லட்சுமணன், வெள்ளவேடு ஜெகன், செங்கல்பட்டு சதீஷ்குமார், உதயகுமார் கட்சியிலிருந்து விலகி புரட்சி பாரதம் கட்சி இணையும் நிகழ்வானது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுக் கட்சியிலிருந்தும் மற்றும் பல்வேறு கட்சியிலிருந்தும் விலகிய 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முனுசாமி தலைமையில் தங்களை புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி முன்னிலையில் இணைத்துக் கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, கட்சியின் முதன்மை செயலாளர் ருசேந்திரகுமார் மற்றும் மாநில செயலாளர் கூடப்பாக்கம் குட்டி ஆகியோர்களுக்கு கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன், முதலமைச்சர் என்பவர் எந்த கட்சியாக இருந்தாலும் பதில் கொடுப்பது அரசின் கடமை. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் கேள்வி எழுப்பியதற்கு இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமா என அலட்சியப்படுத்திய முதல்வர், இயற்கை பேரிடர் சார்பாக மக்கள் தத்தளி கொண்டு இருக்கிறார்கள் என்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு அலட்சியமாக பதில் சொல்வது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் முனுசாமி அவர்களுடைய தலைமையில் திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சி மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் போன்ற பகுதிகளில் இருந்து பல்வேறு பொறுப்பாளர்கள், கிளை கழக பொறுப்பாளர், தொண்டர்கள் உள்பட அனைவரும் இன்றைக்கு புரட்சி பாரதம் கட்சியின் தலைமையின் கீழ் இணைந்திருக்கின்ற ஒரு விழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இணைப்பு விழாவிலே குடியரசுக் கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் இங்கு உரையாற்றி இருக்கிறார்கள். ஏன், எதற்காக இங்கே இணைந்திருக்கிறோம் என்கின்ற காரணத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் இணைந்ததை புரட்சி பாரதம் தலைமை அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று புரட்சி பாரதம் கட்சியிலே அவர்கள் பணியாற்றுவதற்கு அவர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் என்பதையும் 2 நாளில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேன்மைக்காக, உயர்வுக்காக புரட்சி பாரதம் தலைமையின் கீழ் இயங்குவதற்கு, பணிகளை செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒருங்கிணைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும் கேள்விகள்லாம் பதில் சொல்ல முடியாது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு கூட்டணி கட்சியை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எதிர்கட்சி மட்டுமல்ல, எந்த கட்சியாக இருந்தாலும் கேள்வி என்று வந்துவிட்டால் அதற்கு பதில் கொடுப்பது அரசினுடைய கடமை. ஏற்கனவே கடந்த வாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் அவர்கள் கேள்வி எழுப்புகின்ற போது இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமா என்று அலட்சியப்படுத்திய முதல்வர், எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு இயற்கை பேரிடர் சார்பாக மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள், இதையெல்லாம் எப்படி செப்பனிடப் போகிறீர்கள் என்று கேட்கின்ற கேள்விகளுக்கு அலட்சியமாக பதில் சொல்வது அது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே இதே எதிர்க்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது, இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்து செயல்பட்டு அவர் கேட்கின்ற கேள்விகளெல்லாம் பதில் கொடுத்தார்கள், அலட்சியப்படுத்தவில்லை. இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமா என்றும் சொல்லவில்லை. ஆகவே பொறுமை உணர்ந்து, பொறுப்பு உணர்ந்து, இது கேட்கின்ற கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற கடமையை உணர்ந்து பதில் சொல்லி இருக்க வேண்டும். அப்படி இது போன்று அலட்சியப்படுத்துவது உண்மையாக வருந்தத்தக்கது, அது வன்மையாக கண்டிக்க கூடதும்.
இது போன்ற பொறுப்பு இல்லாமல் இது போன்ற பேசுவது உண்மையாக வேதனை அளிக்கிறது. இனிமேல் வருகின்ற காலங்களில் எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல, எந்த கட்சி கேள்விகள் எழுப்பினாலும் பதில் சொல்ல வேண்டியது அரசுடைய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். விழுப்புரம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாவட்டங்களில் நீங்க ஏதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம், திண்டிவனம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த கிராமத்தை நீர் சூழ்ந்திருக்குது, பார்த்துருக்குறோம். அதனால தான் துணை முதலமைச்சர் இன்றைக்கு விழுப்புரம் போயிருக்கிறாரு, நல உதவிகள் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. எந்தெந்த வீடுகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது, அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ எதையெல்லாம் முறையாக கணக்கெடுத்து அவர்களுக்கு மறு வாழ்வு அளிப்பதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று புரட்சிவாதம் கேட்டுக்கொள்கிறது. வெளிநாட்டுக்கு போயிருந்த பாஜக தலைவர் அண்ணாமலை மறுபடியும் தமிழகத்துக்கு வந்திருக்காரு. அரசியல சூடு பிடிக்குமா? அவருடைய செயல்பட பொறுத்து தான். இந்த மழையை அரசு எப்படி எதிர்கொண்டதா நீங்க பாக்குறீங்க? சரியான முறையில் எதிர்கொண்டதா அரசு சொல்றாங்க. துரிதமா மழை எங்கேயுமே சென்னை உட்பட பாண்டிச்சேரி உட்பட எல்லா இடத்துலையும் மழை தேங்கல, மழை நீரை சீக்கிரமா அகற்றிட்டோம்னு சொல்றாங்க. நீங்க அப்படி எதை பாக்குறீங்க? மழை தண்ணி தேங்கலன்னு சொல்றாங்க, ஆனா மழையில தத்தளிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஊடகம் உங்களுக்கே தெரியும், பொதுமக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு எதுக்கு 6 அதாவது சுரங்கப்பாதைகளை மூடிட்டாங்க. ஏன் மூடினாங்க? தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது, வண்டிங்க அதில் மாட்டிட்டு வெளியே வர முடியல. சென்னையில் இருக்கின்ற வண்டிலாம் ஏன் பாலத்து மேலே நிப்பாட்டி இருக்கிறாங்க? தண்ணி அதிகமாக இருந்து கடந்த முறை வண்டி எப்படி அந்த வண்டிகளெல்லாம் வாழ போய் விட்டதோ அது போல் ஆகக்கூடாது என்று தான் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். தண்ணி என்பது சென்னை மிதந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னும் கூட படகில மக்கள் வீட்டில் இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். ஆகவே என்னதான் அரசு அதிகமாக வேலை செய்தாலும் ஆனால் ஆங்காங்கே மக்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பது அது பட்டவர்த்தனமாக தெரிகின்றது. தமிழகத்தில் நிறைய தொகுதி பாதிக்கப்பட்டிருக்கு மழையால. குறிப்பிட்டு முதலமைச்சர் அவர் தொகுதியை மட்டும் கொழுந்து தொகுதி மட்டும் பார்வையிட்டிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து? முதலமைச்சர் தமிழ்நாடு பூராவே சுற்றி பார்க்கணும் தான். குறிப்பாக சென்னையில் பார்க்கும்போது அவர் தொகுதியும் பார்த்துருக்காரு. அவர் தொகுதி மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது. அவர் எல்லாருக்குமான முதலமைச்சர். ஆகவே அனைத்து தொகுதிகளையும் பார்க்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அது அவர் தொகுதியை மட்டுமே பார்ப்பது உண்மையாக அது வருத்தம் அளிக்கிறது. அனைத்து தொகுதியும் அவர் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் அறக்கூவலாகவே கொடுக்கிறோம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் தாவேக்காவில் தான் இளைஞர்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ புரட்சி பாரதம் கட்சியில் இளைஞர்கள் சேர்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இளைஞர்